ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஜீரணம், மலச்சிக்கல், அசிடிட்டி இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அது பெரிய பெரிய நோய்களை உருவாக்குது. எப்படி நம்ம வயிறை அப்போதே சுத்தம் பண்ணணும், அது கூட சிம்பிள் டிப்ஸை வச்சு நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுற ஹோம் ரெமடியை வச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம வயிறை எப்படி சுத்தமாக வச்சுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமடிக்காக முதல்ல கேஸை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ட்ரிங்க் தயார் பண்றப்போ ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கிட்டா தான் நல்லது. இந்த ட்ரிங்கை 3ல இருந்து கணிசமா 4 நிமிஷம் வரைய தண்ணியோட நிறம் மாறுற வரைய சூடுபடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், சீரகத்துல முக்கியமா பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் ஏ கூட அதிகமா இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்ப பாக்குறீங்க இல்லையா, தண்ணி நல்லா சூடாயிருச்சு இல்லையா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்க அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு ஒரு 8 சொட்டு அளவுக்கு இருக்கிற மாதிரி லெமன் ஜூஸை ஊத்தினாலே போதும். இதுல டேஸ்டுக்காக கொஞ்சமா பிளாக் சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. நார்மல் சால்ட்டை பயன்படுத்தாதீங்க, இதுல பிங்க் சால்ட்டை தான் பயன்படுத்தணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த ட்ரிங்க்ல சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க ஸ்வீட்டா டேஸ்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேனையும் கலந்துக்கோங்க. ஆனா டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க தேனுக்கு பதிலா சால்ட்டை சேர்த்துக்கிறது தான் நல்லது. பாத்தீங்க இல்லையா, இப்போ நம்ம ட்ரிங்க் தயாராயிடுச்சு. இப்போ நம்ம தயார் பண்ண இந்த ட்ரிங்கை எந்த நேரத்துல எடுத்துக்கணும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, குறிப்பா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அதனால நம்ம உடல்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேறுது, நம்ம உடல்ல இருக்கிற உள் உறுப்புகளும் சுறுசுறுப்பா வேலை பார்க்குது. முக்கியமா உங்களோட ரத்தமும் சுத்தமாகுதுங்க. அதே மாதிரி இந்த ட்ரிங்கை நீங்க நைட்டு எடுத்துக்கிறதால நீங்க சாப்பிட்ட ஆகாரம் நல்ல ஜீரணமாகி காலையில மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி சீரகத்துல அயன் கூட இருக்குது. இது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது. முக்கியமா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் கூட அதிகமா இருக்குது. வெறும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சீரக டீயை தினமும் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா தினமும் நீங்க இந்த சீரக டீயை எடுத்துக்கிறப்போ உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் வெளியேறி உடல் எடை குறைய ஆரம்பிக்குது. இதுல நம்ம எலுமிச்சை ஜூஸையும் சேர்த்திருக்கிறதுனால நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்துது. நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் வேகமா குறைஞ்சு அதிக உடல் எடை பிரச்சனைய சுலபமா குறைக்கலாம். சோ அதிக உடல் எடையால கஷ்டப்படுறவங்க நைட்டு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சீரக டீயை டெய்லி எடுத்துக்கோங்க. அனீமியாவால கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இந்த சீரக டீ ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா அயன் குறைபாடால தான் அனீமியா பிரச்சனையே வருது. நீங்க இந்த சீரக டீயை டெய்லி எடுத்துக்கிறதால உங்க உடல்ல இரும்பு சத்து அதிகமாகுது. ரத்த பலகீனம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆகுது. இந்த டீயை எடுத்துக்கிறதால உங்க உடலும் சுத்தமாகுது, நிறைய விதமான வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், பைசா செலவு இல்லாம நம்ம வீட்லயே ஈஸியா கிடைக்கிற சீரகத்தை வச்சு இந்த டீயை தயார் பண்ணி தினமும் குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. எத்தனையோ வியாதிகளை நமக்கு அறியாமலே குணப்படுத்தும். பைசா செலவு இருக்காது, டாக்டர் கிட்ட போகணும்னு அவசியமும் கிடையாது. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னையில இருந்து இந்த சீரக டீயை குடிக்கிற பழக்கத்தை ஆரம்பிச்சிருங்க. தவறாம நல்ல ரிசல்ட் கிடைக்குது. உங்க உடலும் சுத்தமாகி ஆரோக்கியமா இருப்பீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.